இந்த டே 21 இன்றைக்கான வார்த்தை அலைனிங் வித் காட்ஸ் வில்டர்னஸ். ஹல்லேலூயா. வில்டர்னஸ் அப்படின்னு சொல்லும் போதே நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு நம்ம வனாந்திரம் அப்படின்ற விஷயம் நம்ம பார்க்க முடியும். என்ன சொன்னால் இந்த யூதேயா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இவங்களுடைய நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா மலைகளும் வனாந்திரமும் அப்புறம் இந்த டெசர்ட் இப்படிப்பட்ட இடங்களில் தான் இவங்க அதிகமாக இருந்தாங்க. பிப்ளிக்கல் கேரக்டர்ஸ் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தி அண்டர்வென்ட் வில்டர்னஸ் பிகாஸ் தே ஆர் த லேண்ட்ஸ்கேப் ஜியோகிராஃபிக்கலி ஆல்சோ. அந்த இடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மலைகள், அப்புறம் வனாந்திரம், அப்படி தான் டெசர்ட், அப்படி தான் அந்த இடங்கள் இருந்துச்சு. ஸோ அதனால தான் கண்டிப்பாக ஒரு டெசர்ட்டையோ ஒரு வில்டர்னஸையோ பார்க்காம ஒரு கேரக்டர் நம்ம பைபிளில் பார்க்கவே முடியாது. மோஸ்ட் ஆஃப் த famous biblical characters, all of them went under a wilderness. Hallelujah. So aligning through God's word through the wilderness. Hallelujah. Wilderness நம்ம வாழ்க்கை ரொம்ப நமக்கு இம்பார்ட்டண்ட், அது ரொம்ப நமக்கு தேவை. ஏன்னு சொன்னால் எபிரேய வார்த்தையில் மித்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மித்பார் அப்படின்ற அந்த வார்த்தை பார்த்திங்கன்னா இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன். சோதிக்கிற வனாந்திரம்னு சொன்னால் ஒரு ஆயத்தம் பண்ணுகிற இடம், இல்லை சோதிக்கப்படுகிற இடம், இல்லை வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம். அப்படியும் இல்லைன்னா வனாந்திரம் டீப்பர் இன்டிமசி வித் காட், கர்த்தரோடு ஒரு டீப்பான இன்டிமசியை உறவு கொள்ளுகிற ஒரு இடமா கூட இது அநேகருக்கு இருந்திருக்கு. ஸோ நம்ம அதுக்கான அதில் பைபிளில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த வனாந்திரத்தில் இவர் ஓசியா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நம்ம வாசிச்சோன்னா 2:14 ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடே பட்சமாய் பேசி என்ன பண்ணுறாரா, அவர் நயங்காட்டி வனாந்திரத்துக்கு கொண்டு போவாராம். கொண்டு போய் என்ன பண்ணுவார், அங்கே பட்சமாய் பேசுவாராம். அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட வனாந்திரம், அதுக்கு எபிரேயர் வார்த்தை மித்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த மித்பார்ன்றது இட்ஸ் ஆல்சோ மீனிங் இஸ் அ ரூட் ஃப்ரம் தபார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ இந்த நாளிலே கூட உபாகமம் 8:2 ஆண்டு சொல்வார், நீ வனாந்திரத்தில் வரும்போது நான் உன்னை எப்படி நடத்தி வந்தேன் அதை கொஞ்சம் யோசிச்சுப்பார் அப்படின்னு. உபாகம் 8:2 வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்தை நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக. ஹல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறார் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு. அப்போது வனாந்திரம் அவ்வளோ ஈஸி கிடையாது. வனாந்திரத்தில் நம்ம போகும்போது சிறுமைப்படுத்தப்படுவோம். சிறுமைப்படுத்தப்படுறது ஸோ டிஃபிகல்ட். தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ அப்படின்னு அறிந்து கொள்றதுக்காக என்ன பண்ணுறாரா, நம்ம சிறுமைப்படுத்துகிறார். அந்த இடத்துல அங்கே நம்ம சோதிக்கிறாரு. சிறுமைப்படுத்துகிற ஒரு இடம், சோதிக்கப்படுகிற இடம். அடுத்தது நம்ம இருதயம் எப்படி நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடம். ஆனால் இந்த 40 வருஷம் நடத்தி வந்த எல்லா வழியும் நினச்சிப்பாருன்னு சொல்கிறாரு. But the wilderness teaches so many things. Wilderness molds you a hero. He'll make you a better spiritually matured person. Hallelujah. Wildernessல எப்பயுமே வனாந்திரம் நீங்கள் நடந்து போகிறவங்கள பாருங்களேன், அவங்களுக்கு அங்கே தண்ணி கிடைக்காது, மரம் செடி எதுவுமே இருக்காது. அவங்க என்ன கொண்டு போகிறாங்களோ அது மட்டும்தான். அடுத்தது அவங்க எந்த பக்கம் அந்த ஒன்ஸ் நீங்கள் வனாந்திரப்படி சுற்றி உங்களுக்கு வழியே தெரியாது. ஒன்றுமே இதான் வனாந்திரம். ஸோ வனாந்திரம் நம்மை என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, நீங்கள் யாரை நம்புவீங்க? கர்த்தரை தான் நம்புவீங்க. எந்த சோர்ஸுமே இல்லை, எந்த ரிசோர்ஸுமே இல்லைன்னா யார் தான் ஒரே ரிசோர்ஸு? காட் தான் ஒரே ரிசோர்ஸஸ். ஸோ அந்த பாட்டில் தான் காட் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு பிள்ளையும் கொண்டு போகிறாரு. ஏன் கொண்டு போகிறாருன்னா அவரையே நம்ம சார்ந்து கொள்ளும்படி, அவர் மேலே நம்மளுடைய விசுவாசம், அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை இன்னும் உறுதியாக அது ஆகும்படி காட் என்ன பண்ணுறாரு, நம்மளை வனாந்திரத்துக்குள்ளே கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் பார்த்திங்கன்னா வனாந்திரம் நமக்கு அவர் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுக்குது. டோட்டல் டிபெண்டன்சி ஆன் காட். ஹல்லேலூயா. அப்புறம் வனாந்திரத்தில் நம்ம என்ன வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியும்.
ரிவீல்ஸ். வனாந்திரத்தில் நீங்கள் உட்காந்து பாருங்கள், யாருமே இல்லாமல் தனிமையாக, அப்போ தெரியும் நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு நமக்கு அப்போ தான் தெரியும். அந்த தனிமையில் இருக்கும் போது தான். எல்லோரும் நம்ம கூட இருக்கும்போது ஒன்றும் தெரியாது. அந்த டைமில் நமக்கு எவ்வளோ பயம் இருக்குது, நமக்குள்ளே எவ்வளோ அவிசுவாசம் இருக்குது. ஒரு சூழ்நிலை எல்லாம் மாறும்போது பாருங்கள், சர்ச்சுக்குள்ளே நான் நல்லா இருக்கும்போது அப்படி அப்பா நான் ஏசப்பாக்காக என்ன வேணால் செய்வேன்ப்பா, ஆண்டருக்காக நான் வாழுவேன், எல்லாமே நம்ம ஈஸியாக சொல்லுவோம். ஆனால் நம்ம வனாந்திரம் போல சூழ்நிலை போகும்போது நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? ஆண்டவரே, ஏன்பா நான் உயிரோட இருக்கிறேன், எதுக்கு தான் என்னை வச்சிங்களோ, ஏன் தான் இந்த உலகத்தில் நான் பிறந்தனும், எல்லாம் வெளியே வரும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கும், எந்த அளவுக்கு அவிசுவாசமாக இருக்கும். ஸோ நம்ம யார் அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடம் வனாந்திரம். அப்போ வனாந்திரம் நம்மளை சீர்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையை சரி பண்ண நமக்கு வனாந்திரம் ரொம்ப தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் பார்த்திங்கன்னா கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். நம்ம அதை என்ன பண்ணுறாருன்னா, நம்மளுடைய வெயிட்டிங் ஆன் காட் டெவலப்ஸ் பர்சீவரன்ஸ் அண்ட் ஸ்டெட்ஃபாஸ்ட் ட்ரஸ்ட். அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை விருத்தியடை செய்கிறார். யாக்கோபு 1:2-4 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த வனாந்திரம் நமக்கு அவர் மேலே நம்பிக்கையை பெருக செய்கிறது. ஹல்லேலூயா. வேதாகமத்தில் கூட சில பிப்ளிக்கல் கேரக்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 40 வருஷம் அந்த இடத்துல வரும்பொழுது அவங்களுக்கு யாரையுமே நம்ப முடியாது. ஏன்னா வழி வேணுனாலும் கடவுள் தான், தண்ணி வேணுனாலும் கடவுள் தான், சோறு வேணுனாலும் காடை தான் கேட்கணும், கறி வேணுனாலும் காடை தான் கேட்கணும். எது அவங்களுக்கு தேவைப்பட்டாலும் காடை மட்டும்தான் அவங்க டிபெண்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேவைப்படுறது வழி. ஏன்னா கடல் அவங்க முன்பதாக இருந்துச்சு. அப்போ மோசே வழியே தெரியாமல் முன்னாடி கடல் பின்னாடி பார்வோன் சேனை இருக்கும் பொழுது கர்த்தர் அவங்களுக்கு கடலை வெட்டி வழியை கொடுத்தாரு. அடுத்து அவங்களுக்கு தண்ணி குடிக்க தண்ணி தேவைப்பட்டுச்சு, மலையை உடச்சி அங்கேருந்து தண்ணியை கொடுத்தார். இதெல்லாம் ஆண்டவர் பாருங்கள், பாறாங்கல்ல உடச்சி தண்ணியை தராரு, தண்ணியை உடச்சி அதை பாறாங்கல்லாம் நிற்க வச்சு மக்கள் நடக்க வச்சார். அடுத்து வரும்போது வானத்துலேருந்து மண்ணாவை ஃபுட்டு எங்கேருந்து வரும் சாப்பாடு, எங்கப்பா ஃபுட்டு இவ்வளோ பேர் கொடுக்க முடியும்? ஒன்றுமே இல்லை. வனாந்தத்தில் பார்த்தா வானத்துலேருந்து அப்படியே பொழியுது மண்ணா. ஹல்லேலூயா. அப்புறம் இறைச்சி கேட்குறாங்க, இறைச்சி எங்கேருந்து வரும்? இறைச்சி காற்றுல அப்படியே பறந்து வருது. ஆண்டவர் பாருங்கள், அவரால் எதையும் செய்ய முடியும். ஒரு மனுஷன் கேட்பான், வனாந்தத்தில் கர்த்தரால் ஒரு ஃபீஸ்ட்டை உண்டாக்க முடியுமானா உண்டாக்கிட்டார். பைபிளில் பார்த்திங்கன்னா அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஸோ கர்த்தர் வனாந்தத்தில் இஸ்ரவேல் மக்களை கொண்டு போய் அவர் எப்படிப்பட்ட தேவன், எல்லா தேவைக்கும் நான் தான் உன் தேவன் என்றதை அவர்களுக்கு நிரூபித்தார். ஹல்லேலூயா. ஸோ அதே போல் நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு ஒரு 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 பர்சனாலிட்டி மோசே அவர் இயேசுவை கர்த்தரை அந்த பேர்னிங் புஷ்ஷில் முகமுகமாய் தரிசிக்கிறார். மோசே 40 வருஷம் அந்த எகிப்தில் இருந்தார், பல வித்தைகளை படித்தார். அப்போல்லாம் பேர்னிங் புஷ்ஷில் கர்த்தர் வரல. இப்போ தான் கர்த்தரை மீட் பண்ணுறாரு. ஆடுகளை மேய்த்துக்கொண்டு 40 வருஷம் அவர் படித்ததெல்லாம் ராஜாவாக எப்படி யுத்தம் பண்ணுறது, ராஜா நாட்டை எப்படி ஆள்றது, ராஜா எப்படி என்னெல்லாம் வில் வித்தை, இந்த வித்தை, அந்த வித்தை, எல்லா வித்தையும் மோசே படித்தாரே கண்டி கடைசியில் 40 வருஷம் என்ன பண்ணிகிட்ருக்காரு, இங்கே ஆடு மேய்ச்சிட்ருக்காரு. அவர் படித்த எந்த வித்தையுமே இந்த இடத்துல அவருக்கு பிரயோஜனப்படலை. ஆனால் இங்கே 40 வருஷம் ஆடு மேய்க்கிற வித்தையை படிக்கிறது பாருங்கள், இதுதான் அவருக்கு இந்த 40 வருஷம் இஸ்ரேல் மக்களை நடத்தி வருவதற்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. அப்போ அந்த மலையில் அந்த வனாந்திர ஆடுகளை ஒரு நாள் மேய்த்து கொண்டு காணாமல் போன ஆடை தேடி மேலே ஓடி பார்க்கும்பொழுது தான் கர்த்தரை அந்த எரிகிற அந்த சூளையில் அந்த அந்த முட்செடியில் அவர் தேவனை தரிசித்து ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். அந்த wilderness will bring you into a vision. God will give you vision through the wilderness. சும்மா சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் வனாந்திரத்தில் போகும்போது கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தை கொடுப்பாரு. ஒன்றுமே இல்லாண்டு உடைக்கப்பட்டு என் வாழ்க்கையே இப்படி போயிடுச்சுப்பா, நீங்கள் போயிட்டே இருக்கீங்களா, God will appear before you. He will give you a vision. He will give you a strategy. அப்போ தான் உங்களுக்கு பல காரியங்களை வெளிப்படுத்துவார். கர்த்தர் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். நீங்கள் யாத்திராகமம் 3:1-10 வாசிச்சு பாருங்கள். அப்போ நீங்கள் அதை குறித்து நன்றாக அறிந்து கொள்ள. எலியா என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் படுத்துட்டார். கடைசியாக 40 நாள் நடக்கிறார், வனாந்திரத்தில் நடந்து போகிறாரு. ஆனால் அங்கே தான் அவர் என்ன பண்ணாருன்னா, கர்த்தருடைய ஜென்டில் வாய்ஸ் அவர் கேட்டதே கிடையாது. முதல்ல கேட்குறாரு ஜென்டில் வாய்ஸை.
ஸோ மவுண்ட் ஹோரேப் என்ற அந்த இடத்துக்கு அவர் போகும்பொழுது தான் ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் விண்டு, அப்புறம் earthquake, ஃபயர், அக்கினி எல்லாத்தையும் காமிக்கிறாரு. ஆனால் எங்கே என்கவுண்டர் பண்ணுறாரு? ஜென்டில் வாய்ஸை வச்சு எலியா கிட்ட என்கவுண்டர் பண்ணுறாரு காட். இன்றைக்கு நம்மளோட கூட கர்த்தர் வனாந்தரத்துக்கு மத்தியில் நம்ம பல இறைச்சல்ல கர்த்தர் இருக்க மாட்டார். நம்ம பல சத்தத்தில், பல விஷயங்களில், அலைச்சலில், கன்ஃபியூஷன்லலாம் கர்த்தர் இறங்க வந்து வர முடியாது. அமர்ந்திருக்கிற இடத்துல கர்த்தர் வருவார். ஸோ வில்டர்னஸ் வரும்போது நம்ம அமர்ந்திருக்கிற ஒரு சூழ்நிலை நம்ம வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த இடத்துல கர்த்தருடைய ஜென்டில் வாய்ஸை நம்ம கேட்க முடியும். 1 ராஜாக்கள் 19:4-18 வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிந்து கொள்ளலாம். வசனம் வந்து யோவான் ஸ்நானகன் கூட நம்ம பார்க்க முடியும். வசனம் சொல்லுது, அவர் வனாந்திலே வழியே உண்டாக்குற வந்தார். ஹல்லேலூயா. ஸோ யூதேயா அந்த 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 வனாந்திரத்தில் கூட யூதேயா டெசர்ட்டில் அந்த இடத்துல ஆண்டவர் வந்து யோவான் ஸ்நானகனை வைத்து அவரை போஷிக்கிறார். அவரை வந்து ஒரு மேசியாவுடைய வருகைக்காக ப்ரிப்பேர் பண்ணும்படியாக அந்த மனுஷனை அங்கே ஒழித்து வைத்து ஒரு பெரிய ஒழித்துக்காக அவரை முன்பதாக அனுப்பி வைக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ யோவான் ஸ்நானகன் வீட்டில் இருந்தவர் தான். அம்மா அப்பா இருந்தாங்க, ஒரு வீடு இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் விட்டு வனத்துக்கு கொண்டு போனார். ஏன்? அவர் தான் வழியை ஆயத்தமாக்க முடியும். அந்த வனத்தில், அந்த இடத்துல யோர்தான் நதி ஓரமாக அநேக மக்கள் வந்து யோவான் ஸ்நானனை தேடி வரும்படி கர்த்தர் செய்தார். அவரை தேடி ஜனங்க வந்தாங்க, ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாங்க. அப்படி நம் தேவன் வனாந்திரத்தில் உங்களை கொண்டு போனார்னா ஆண்டவர் அந்த இடத்துல கூட ஆட்களை உங்களை கொண்டு வரீங்க. நினைக்காதீங்க ஆண்டவரே நான் சிட்டியிலே நினைக்காதீங்க. ஒருவேளை கிராமத்தில், குக்கு கிராமத்தில் மக்களே இல்லாத இடத்துல நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருக்காக ஆயத்தப்படுங்க. கர்த்தர் நீங்கள் இருக்கிற இடத்துல, பஸ்ஸு, காரு, வண்டி இடத்துல, அந்த இடத்துல அநேக ஆட்களை கர்த்தர் கொண்டு வந்து உங்களை வைத்து அநேகருக்கு ஒரு பொக்கிஷமே, அநேகருக்கு உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். கர்த்தர் எந்த இடத்துலையும் எந்த காரியத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஸோ வனாந்திரத்தை கர்த்தர் அநேக அதிசயங்கள் நமக்காக செய்வார். வனாந்திரத்தில் கர்த்தர் நமக்கு மாற்றங்களை கொடுக்குறார், நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறாரு. வனாந்திரத்தில் கர்த்தர் நம்ம உருவாக்குகிறாரு. வனாந்திரத்தில் கர்த்தர் நம்ம சந்திக்க வைக்கிறார். ஒரு குரலை நம்ம கேட்க வைக்கிறார். எலியா எப்படி கேட்டார், மோசே எப்படி பார்த்தாரு. ஹல்லேலூயா. அதே போல் யோவானை கர்த்தர் எப்படி பயன்படுத்தினார். அப்படி தான் வனாந்திரம் வந்து ஒரு சாதாரணது கிடையாது. வனாந்திரம் ஒரு மனுஷனுடைய லெவலையே மாற்றிடும். ஹல்லேலூயா. அப்படி தான் வந்து யாக்கோபு கூட அந்த ஜேர்னி பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த ரீஜன் ஜாபோக் என்ற ஒரு இடத்துல வரும்பொழுது அங்கே கர்த்தரோடு யுத்தம் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. யுத்தம் பண்ணி ஒரு பெரிய ஒரு தேவனோட மனுஷன் யுத்தம் பண்ணி ஜெயிச்சு இஸ்ரேல் என்ற ஒரு பெரிய ஐடென்டிட்டி அவர் தன்னுடைய பேர்லேருந்து அந்த திருடன் என்ற பேரையும் மாறி இஸ்ரவேல் என்ற ஒரு தேசத்துக்கு அவருடைய பேர் இஸ்ரவேல் என்று வைத்து ஒரு தேசத்தையே கர்த்தர் உருவாக்கி விட்டார். ஹல்லேலூயா. இப்படி தான் கர்த்தர் பயங்கரமான என்கவுண்டர் தருவார். வனாந்திரம் வந்து உங்களை பெரிய லெவலில் கொண்டு போகும். சாதாரண மனுஷனை பெரிய ஆளாக கொண்டு செல்லும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனிதர்களையும் கர்த்தர் வேறு விதமாய் பயன்படுத்துகிறார். ஒவ்வொரு மனுஷனையும் கர்த்தர் வந்து அவங்க லெவலே பார்த்தீங்கன்னா லெவல் 1லேருந்து லெவல் 10க்கு போயிடுவாங்க வனாந்திரத்தில் போகிறவங்க தான். ஸோ வனாந்திரன்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த வனாந்திரம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வனாந்திரம் போயிட்டு கொண்டிருக்கலாம். ஏதாவது வனாந்திரம் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு வச்சு ஒரு பெரிய டாஸ்க் வச்சுருக்காரு, ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி, ஒரு பெரிய பிளான் உங்களை கொண்டு கர்த்தர் வச்சு அதை நிறைவேற்றத்துக்காக தான் இப்போ நீங்கள் வில்டர்னஸில் போய் கொண்டிருக்கிறீங்க. ஸோ இந்த வில்டர்னஸ் நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. இந்த வில்டர்னஸ் நீங்கள் என்ன பண்ண தெரியுமா? அவரோட சத்தத்தை கேட்கணும், அவர் கொடுத்த கடமைகளை செய்து கொண்டே இருக்கணும், ஜெபித்து கொண்டே இருக்கணும், வேதத்தை வாசித்து கொண்டே இருக்கணும், துதித்து கொண்டே இருக்கணும், ஆராய்த்து கொண்டே இருக்கணும். கரெக்டாக டைம் வரும்போது ஆண்டவர் உங்களை எந்த டாஸ்க்கு, எந்த ஸ்ட்ராட்டஜி, யாரை மீட் பண்ணணும், என்ன செய்யணுமோ கரெக்டாக அதை செய்யும்படியான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு திறந்து கொடுப்பார். வழிகளை, வாசல்களை உருவாக்கி கொடுப்பாரு. You will encounter with God's strategies and plans. You will have an encounter with God. You will have a plan with God. Hallelujah. கர்த்தர் மோசே திரும்பி கொண்டு போனார். கையில் ஒரே ஒரு சாதாரண கோலை வச்சு பார்வோன் நடுங்கி போனார். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் வந்து உலகம் நம்ம கொடுக்குற பல விஷயங்கள், பல யுக்திகள் நமக்கு ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாது. ஆனால் வனாந்திரத்தை போல இருக்குதா? பொறுமையாக இருங்க. கர்த்தர் உருவாக்கி கொண்டே இருப்பார். வனாந்திரத்தில் பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை, நடக்காத மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தர் உருவாக்கி அப்படி தூக்கி எடுப்பார் பாருங்க. அப்போ பயங்கர பவர்ஃபுல்லாக அவங்களுக்கு அடுத்தவங்களை கொண்டு போய் பயன்படுத்துவார். நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்த ஆவியானவரே, அப்பா இந்த வேலையில கூட எங்கள் வாழ்க்கையில் வனாந்திரத்தை எதுக்கு நீங்கள் அனுமதிச்சிங்களோ உம்மோடு நாங்கள் அலைன் ஆகிறதுக்கு ஆண்டவரே, உங்கள் பிளான்ஸை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ள, உங்கள் சத்தத்தை நாங்கள் கேட்க, அப்பா உங்கள் நாங்கள் பார்க்க, முகமுகமாக தரிசிக்க, ஆண்டவங்க எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வனாந்திரத்தில் ஆண்டவர் நாங்கள் எங்களுடைய உள்ள எப்படிப்பட்டது, நாங்கள் எப்படி இருக்கிறோம் ஆண்டவரே, உங்கள் அதிசயங்களை ஆண்டவரை புரிந்து கொள்ள ஒரு இடமா தான் வனாந்திரம் நீங்கள் வைத்திருக்கிறீங்கப்பா. இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவரே இப்படிப்பட்ட வனாந்திரத்தின் சூழ்நிலைகளில் நீங்கள் கூட இருக்கிறீங்கப்பா. அதை நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள இந்த நாட்கள் நாங்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் பொறுமையோடு நாங்கள் காத்திருக்க, இந்த வனாந்திரத்தில் தேவன் கற்றுக் கொடுக்குற எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள அப்பா அதில் நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. அப்பா வனாந்திரத்தை நாங்கள் அற்பமாக எண்ணாத படிக்கு, சோர்ந்து போகாத படிக்கு, எங்கள் சுயமான ஸ்ட்ராட்டஜிக்குள்ள பிளான்ஸை நாங்கள்
பண்ணாதபடிக்கு ஆண்டவரே அமர்ந்திருந்து உங்கள் சத்தத்தை கேட்க, மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு அதன்படி செயல்படுகிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுவீராகப்பா. ஒரு விசையாக இந்த வார்த்தையை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வனாந்திரத்தின் சூழ்நிலை கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா, ஒவ்வொருவரையும் ஆண்டு திடப்படுத்துங்கப்பா. சீக்கிரமாக அந்த வனாந்திரம் முடிந்து ஆண்டவரே ஒரு செழிப்பை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு ஆண்டவரே ஒரு 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 டிரான்ஸ்ஃபர்மேஷனை உங்கள் லைஃப்பில் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.